ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பால்கனியில் தான் இருக்கோம். அண்டு ஒரு குட் நியூஸும் வந்துட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற குருவி வந்து குட்டி போட்டுருச்சு. குட்டி இல்லை, குஞ்சு பொரிச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலைல எழுந்துருச்சு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவி கத்திக்கிட்டே இருந்தது. என்ன அப்படின்னு போயிட்டு எங்கள் ஆன்ட்டி வந்து பார்த்தாங்க. பார்த்தா 2 குஞ்சு வந்து பொரிச்சு வச்சுருக்கு. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பால்கனியில் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல நாங்கள் இந்த குருவி கூண்டு வந்து வச்சுருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வந்து மேலே போய் உக்காந்துக்குது அந்த குருவி. விசாலாட்சி தான் வந்து இதோட பேர். ஆனால் இப்போ காமிக்க மாட்டேங்குது. மேபி நம்ம கேமரா வச்சு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். காட்ட மாட்டேங்குதா? நான் இது ரெக்கமெண்ட் பண்றேன். குட்டி லைட்டா நவுல்டா, காட்டி நவுல்டி காட்டு, அந்த சைடு காட்டு, அந்த சைடுல வேணும்னா மறைச்சிக்குது பாக்குறேன்னு சொல்லி. ஏய் வாழு, லைட்டா காட்டு, இப்படிவா. ஸோ இந்த பஜ்ஜீஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்கு நம்ம கேமராலாம் எடுத்து ஷூட் பண்ணுறதுனால. அண்ட் எல்லாமே அவங்கவுங்க அப்படியே அந்தந்த இடத்துல இருந்து என்னடா பண்ணுறானுங்க இவனுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதோட குட்டியும் வந்து காமிக்கவே மாட்டேங்குது, போய் ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. ஸோ நாங்களும் வந்து ரொம்ப அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஜூம் பண்ணி அப்படியே அதை கேமரா வந்து அங்கே மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னா ஃபீட் பண்ணுது அந்த சின்ன குருவிக்கு. அவருங்க எவ்வளோ சின்னதாக க்யூட்டாக இருக்குது. அண்ட் மக்களே, நம்ம சேனலை யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் வந்துட்டு நம்மளோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆக போகுது. அதாவது லாஸ்ட் மார்ச் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்து பழைய வீட்டில் வந்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் சின்ன கேஜாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாப்புலேஷன் அதிகமாகிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு பெரிய கேஜ் வாங்கி அதுக்குள்ளே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 முறை வந்துட்டு முட்டை போட்டு ஒழுங்காகவே வந்துட்டு குஞ்சு பொரிக்கலை. அதில் ஒரு முறை வந்து ஒரு குஞ்சு பொரிச்சது, அதுவுமே வந்து அன்ஹெல்தியாக இருந்ததுனால செத்து போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் டிஃப்ரெண்ட் ஃபீடு வந்து மாற்றி பார்த்தோம். அப்போவும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ஃபிஷ் போன்ஸ், அப்புறம் விட்டமின் சி இதெல்லாம் வந்து கொடுத்தோம். ஸோ இந்த முறை கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து 2 குஞ்சு வந்து பொரிச்சிருக்குது, ப்ளஸ் ஆக்டிவாக இருக்குது இது வரைக்குமே. இப்போ அது நல்லா ரெக்கார்ட் ஆகுது. அதில் வச்சுட்டு வந்துட்டேன், லைட்டாக தெரியுது. ஸோ அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த மேல் பஜ்ஜி வந்துட்டு ஃபீமேல் பஜ்ஜிக்கு வந்து ஃபீடு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் ஃபீமேல் பஜ்ஜி வந்து அதோட குட்டிங்களுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இதெல்லாம் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தால் சூப்பராக இருக்கும்.
நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன், இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமாகிட்டே போகுது. மார்ச்லேயே வந்துட்டு இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா ஏப்ரலில் இன்னும் அதிகமாகிடும். ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எந்த பக்கம் வெயில் வருதோ அந்த பக்கத்தில் ஒரு கார்ட்போர்ட் வச்சு அடைச்சிட்டோம். ஸோ மேபி இனிமேல்ட்டு வந்து கொஞ்சம் வெயில் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் இந்த வெயில் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த பக்கம் மட்டும் ஒரு கார்ட்போர்டு வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லி அதை வச்சுருக்கோம். ஓகே மக்களே, இந்த குருவிங்கெல்லாம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்களும் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து உங்களை பார்க்குறோம். அன்டில் தென் டாடா பாய் பாய் ஃப்ரம் வின் அண்ட் வென்.